ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோ சாரஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2019 டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட டுட்டோரியல் தான் போட போகிறோம். இந்த வீடியோவுக்கு மொத்தம் 3 பார்ட்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேசிக்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிகினியர்ஸ்க்காக, யாருக்கெல்லாம் அந்த ஆப்பை பற்றி தெரியாதோ எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக. மேக்ஸிமம் இதை கேமிங் யூடியூபர்ஸ் நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் சிசி ஆப். இதை வச்சு நானும் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவேன். இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக கிட்ட பார்க்கலாம். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்புக்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜை இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எடிட் பண்ண இமேஜை கேலரிக்கு சேவ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ நம்ம எடிட் பண்ணிட்டு நார்மலாக சேவ் கொடுத்தா அது கேலரியில் சேவ் ஆகாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவ் கொடுக்குற ஆப்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் சேவ் டு கேலரின்னு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்து அப்போ தான் அப்படி ஆகும். இது மூலியமாக நம்ம ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஃபோட்டோ லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும், கேலரி, ஃபைல் மேனேஜர்ன்ட்டு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, நம்ம வந்து டவுன்லோட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதில் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே இதில் காட்டும். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த டெசர்ட் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம டெசர்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லோட் ஆயிரும். இப்போ ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லேயர்ஸ் இருக்குது இல்லைன்றதை பார்க்குறதுக்கு இது மூலிமா நீங்கள் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லேயரை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட்னு கொடுத்திங்கன்னா அந்த லேயர் ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் ஆகிரும். ஸோ இப்போ அந்த லேயர் டெலீட் பண்ணோன்னா இங்கே இருக்கிற அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயரோட மேனேஜர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்டர், அப்புறம் அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த லேயர் இது. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் பாயிண்டர்னு கொடுத்தா அந்த பாயிண்டர் போயிடும். இதில் செலக்ட் பிக்சல்ஸ்ன்னு இருக்குது. பிஎன்ஜி ஃபைல்ஸோட அந்த கார்னரை செலக்ட் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுவோம். காப்பி, கட்டு, செலக்ட் ஆல் அதெல்லாம் நார்மலான ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த ரிப்ளேஸ் கலர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் அது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம எது ஃபோட்டோக்கு ஆட் பண்ணுறதுக்காக இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து இமேஜை க்ராப் பண்ணிக்கலாம், இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதே சமயம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரோக் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்னால் ஃபில்னால் அந்த மொத்த பேக்ரவுண்டே அந்த கலருக்கு மாற்றுறது. ஸ்ட்ரோக்னால் அதோட கார்னர்ஸை மட்டும் மாற்றுறது. நாய்ஸ்னால் ஒரு மாதிரி புள்ளியாக வர வைக்கிறது. க்ளவுட்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி க்ளவுட்ஸோட ஆப்ஷன்ஸ் வர வைக்கிறது. ஓகே, இப்போ நம்ம க்ளவுட்ஸ் வர வச்சிட்டோம். இப்போ இது நமக்கு தேவையில்லாதனால கட் பண்ணிட்டோம். இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எரேசர் டூல் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். எரேசர் டூலுக்குள்ளே என்னெல்லாம் டூல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் டூல், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் பெயிண்ட் டூல், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே டூல். பெயிண்ட் டூல் மூலிமா நம்ம அந்த யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எரேசர் டூல் மூலிமா எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த இன்னொரு டூல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல், இது ப்ரஷ் செலெக்ஷன் டூல், இது ஸ்க்ரிபிள் செலெக்ஷன் டூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரிபிள் செலெக்ஷன் டூல்னால் நம்ம இதை ஸ்க்ரிபிள் பண்ணி அதை நம்ம செலக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம தேவையில்லைன்னா இது இப்படி கொடுத்துக்கலாம். அப்புறம் குவிக் செலெக்ஷன் டூல்னால் ஏதாவது ஒரு இமேஜுக்கு பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் இந்த குவிக் செலெக்ஷன் டூல்னு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டெசர்ட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ வந்து பிஎன்ஜியாக இருந்ததுன்னா தான் இது செலக்ட் ஆகும். இது ஃபுல் இமேஜின்றதுனால இதுலேருந்து எடுக்கிறது கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் வேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு இது பண்ணணும். சர்க்கிள் செலெக்ஷன் டூல் மூலிமா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளை மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்யூ செலெக்ஷன் டூல்னால் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும். பாலிகான் செலெக்ஷன் டூல்னால் நம்ம ஒன்று ஒன்றா இப்படி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். ஸோ அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெட்ச் ஆப்ஷன். அதாவது இந்த ட்ராயிங்லலாம் அப்படியே ஸ்மெட்ச் பண்ணுவாங்கள்ல, அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிளர் ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில இடத்துலலாம் டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கும்ல, அந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோனிங், அதாவது ஒரு செலெக்ஷன் இது க்ளோன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஓகே, இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் சொல்லியாச்சு. இதில் கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கம்மியாகவும் வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். இதில் வந்து பிளெண்ட் மோடுன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இமேஜோட அது லீனியராக ஆட் ஆகிற மாதிரி, இல்லைனா பின்னாடி இருக்கிற இமேஜுக்கு வந்து அது கிளியராக தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு, நம்ம 2 இமேஜோட கலரும் அந்த ஒரே லைட்டிங்கில் இருக்கா அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா இதோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெலீட்னு கொடுத்தோன்னா இப்போ அந்த லேயர் சடனாக டெலீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் இப்போதைக்கு இருக்கிற வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம எடிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ லேயரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பிஎன்ஜி நம்ம போய் கேலரியிலேருந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட்ஸில் நம்மளோட எலிஃபண்ட் ஃபோட்டோ இருக்கா. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எலிஃபண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை கரெக்டாக இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த எலிஃபண்ட்டை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதில் என்ன அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இது செலக்ட் பிக்சல்ஸ்னு கொடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்டோட பிக்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஸோ திருப்பி செலக்ட் பிக்சல்ஸ்னு கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆகும். அதை டீசெலக்ட் பண்ணணுன்னா மட்டும்தான் நீங்கள் இதை கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில் ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்தோன்னா ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்தோன்னா நம்ம எலிஃபண்ட்டோட அந்த வெளியே இருக்க ஸ்ட்ரோக் மட்டும் காட்டும். ஓகே, இது 2 இமேஜையும் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜுக்கும் இதுக்கும் கலர் மேட்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு எந்த மாதிரி கலர் பண்ணணுமோ அது யோசிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜும் மெர்ஜ் ஆகணும்னா ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இதில் போய்ட்டு ஆட்டோ ஃபிக்ஸ்னு கொடுங்க. ஆட்டோ ஃபிக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வருன்ற மாதிரி காட்டும். ஸோ இப்போ இப்படி வந்தால் இது எப்படி ஒரிஜினல் ஃபோட்டோன்னு நம்புறது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம இது பண்ணிட்டு மேலே இருந்து இதை வந்து என்ன பண்ணோன்னா டேரெக்டாக டூப்ளிகேட் பண்ணிக்கணும். இன்னொரு லேயராக அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத லேயர்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஸ்ட்ரோக்குன்ற ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நம்ம ஸ்ட்ரோக்குன்னு இருக்கிற இடத்துல ஃபில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சல்னு கொடுங்க. இப்போ வந்து பிக்சல் செலக்ட் ஆகணுன்னே இதில் போய்ட்டு ஃபில் ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்திங்கன்னா அந்த இடம் மட்டும் கரெக்டாக ஃபில் ஸ்ட்ரோக் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அதை டிக் கொடுத்துக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ப் பண்ணுறது என்ன ஆப்ஷன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். வார்ப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு இமேஜோட சைஸை அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி அது எந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி காட்டுறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வார்ப். ஸோ வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வார்ப். கரெக்டாக நமக்கு எவ்வளோ இது வேணுமோ நம்ம அவ்வளோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வார்ப் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இப்படி பண்ணோன்னா வார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெருசாக ஆகும். அதனோட அந்த இமேஜோட சைஸாக இருக்கட்டும், வித்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ஃபோட்டோவோட இது இப்படி ஆகிடுச்சுன்னா இப்படி ஆகிரும், இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷேடோவை கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஷேடோவை வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக்ஸுக்கு கீழே நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து அப்படியே இப்படி வச்சுக்கலான்னு வைங்க. இப்போ இப்படி இருக்கிற இமேஜை வந்து சின்ன சின்னதாக சுருக்கி ஆக்கி இப்போ அடியில் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ அந்த இமேஜ் இங்கே இருக்கிற மாதிரினா
அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலையே இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ இந்த இமேஜ் இங்கே இருந்துச்சுன்னா வார்ப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வார்ப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அதை அப்படியே ஸ்லைஸ் ஆக்கிட்டு ஓகே இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு டிக் கொடுக்கலாம். டிக் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிடலாம். ஸோ இங்கே வச்சா இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இதை செலக்ட் பண்ணி மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே வச்சா கூட இது பார்த்தா ரியலிஸ்டிக் ஷேடோ மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒப்பாசிட்டி ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா செம்மையாக இருக்கும் அது பார்க்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு ரியலிஸ்டிக் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும்னா பேக்ரவுண்டை கொஞ்சம் நேரம் ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம இதில் எடிட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு இமேஜை ஒரு ஃபோட்டோலேருந்து அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் எடிட் பண்ண தெரியலையோ அவங்களுக்குலாம் இதை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.